உங்களையெல்லாம் ஜோசியை பாருங்க ராசி பாருங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த மேடம் இப்போ அந்த நிகழ்ச்சி பண்ணுறதில்லோட மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு இருந்ததில் நான் ராசி பலனெல்லாம் நம்ப மாட்டேன், ஜோசிங்கிறது ஒரு ஃபேக்கு, நான் உழைப்பை நம்புகிறேன், என் நேர்மையை நம்புகிறேன், அதை நம்பி நான் வாழ்க்கையில் முன்னேறி போகிறேனே ஒழிய ஒருபோதும் இந்த நேரத்தில் தொடங்க நல்லா இருக்குமா, இந்த ராசி இது அப்படின்னு பார்க்குற பழக்கமே கிடையாது. அது முன்னாள் நம்பர் ஃபேக்கு, அது ஒரு மூட நம்பிக்கை. என் மனசாட்சிக்கு விரோதமாக எனக்கு அந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் டைட்டாக இருந்ததுனால சன் டிவியில் சும்மா ஒரு ஆங்கரிங் மாதிரி இந்த ராசி பலன், இந்த ஜோசி, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஜோசியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ப வைக்கிறதுக்கு அவங்க நல்ல பர்சனாலிட்டியான ஆளாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி அழகான ஒரு பெண்ணை நிறுத்தி பேசுவாங்க. அப்படி பேசுகிற பெண்களுக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எந்த தொடர்பு இருக்காது. உண்மை அதுதான். அது நீங்கள் டிவியில் உள்ள நிறைய பேர் தோற்றம் இது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புவீங்க. அது எல்லாமே ஜஸ்ட் அது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் தொழில். இதை சொல்லி இதை வாசிக்க சொல்லுவாங்க, ரிஷபராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏமாத்துறது தானே ஒழிய அது உண்மை கிடையாது. இப்போ அந்த லேடி ஒரு வாரம் சொல்லுவாங்க, என் மனசாட்சிக்கு விரோதமாக தான் வேலை பார்த்தேன், ஏன்னா என் பகுத்தறிவுக்கு தெரியுது இதெல்லாம் ஃப்ராடு, நல்ல நேரம் கெட்ட நேரம், ஜோசியம், ராசி இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு தெரியுதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை யாரோ ஒரு பெரியாரிய இடதுசாரி ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் சொல்லியிருந்தா, எப்பா அவங்க பெரியாரிஸ்ட்டுப்பா, இந்த கருப்பு சட்டை குரூப் இப்படி தான்ப்பா, ஜோசியம் பார்க்காதா அது பார்க்காதுன்ட்டு எதையாவது சங் பரிவார்கள் குழப்பி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் எந்த லேடியை வச்சு தினமும் மக்களை நம்ப வச்சிங்களோ அந்த லேடியே இது ஏமாற்றுத்தனம்னு ஜீ தமிழ் நிகழ்ச்சியில் உட்காந்து மூட நம்பிக்கையை நம்பாதீங்க, ஜோசியத்தை நம்பாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அது கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த விதத்தில் இந்த நடிகைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேர் விஷால் சுந்தர். அவங்களுக்கு நம்ம ஜீவா டுடே ஒரு பாராட்டை தெரிவிக்குது. இவ்வளோ ஓப்பனாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து இவர்களை அம்பலப்படுத்தியதற்கு. ஏன்னா இந்த 2026லையும் தன்னுடைய உழைப்பை நம்பாமல், தனக்கு இருக்கக்கூடிய திறமையை நம்பாமல், தன்னுடைய சுற்றம் நண்பர்கள் இவர்களை நம்பாமல், எதுவாக இருந்தாலும் என் ராசிக்கு இதுதான் நடக்கும், எதுவாக இருந்தாலும் என் ராசிப்படி தானே இதை செயல்படுத்தணும்னு ஜோசியக்காரங்களுடைய அவங்க மூளையை கழுவுறதை நம்பி தான் மூளையை எடுத்து அவங்க கையில் கொடுக்கக்கூடிய அந்த முட்டாள்தனம் இன்னும் இருக்குது. முட்டாள்தனம்ங்கிற வார்த்தை எனக்கு தடித்தனமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா படித்து பணம் சம்பாதிச்சதுக்கு பிறகும் ஜோசியக்காரங்களை நம்புகிற அளவுக்கு தான் அறிவு இருக்குன்னா அந்த அறிவு என்ன பலன்? அந்த அறிவுக்கு என்ன பலன் இருக்குது?